mixed with the multitude. அன்புடைய பிள்ளைகளே, நாம் வாழ்கிற இந்த தேசம் நம் சிறுபான்மையினர், பெரும்பான்மையில் அவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் நீங்களாக இருங்கள். டோன்ட் லேர்ன் சம்திங் ஃப்ரம் தம். அவருடைய கலாச்சாரம், அவருடைய பாரம்பரியம், திருமணங்கள், கிறிஸ்துவ திருமணங்கள் அத்தனையும் ஒரு இந்து திருமணங்களைப் போலவே நடக்கிறது. எல்லாமே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதாவது அவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு போவதற்கு 6 லட்சம் பேர், அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனார்கள். ஆரம்பத்தில் சொன்னது போல அதாவது தேவன் அழைத்தது ஒருவர், அவளை அழைத்தார், அவர்களை அபிஷேகம் பண்ணினார். ஆனா பல நேரங்களில் மிக்ஸ் வித் சொல்லப்படுற அவரோடு பழகக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. அவங்க போகும்போது அவருடைய சுபாவம் அப்படியே உங்களுக்குள்ள வந்துடும், அவருடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்குள்ள வந்துடும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, நான் ஒருவன் மட்டும்தான் என் வீட்டில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். என் தாய், தகப்பன், அண்ணன், தம்பி, உறவுகள் யாரும் இல்லை. தேவ கிருபையினாலே எங்க வீட்டுல 7 நாட்களும் பூஜை தான், பூஜை இல்லாத நாட்களே இல்லை. ஆனால் அன்பானோடு அவளோடு கூடத்தான் 13 ஆண்டுகள் நான் பயணம் பண்ணேன். நான் ஒரு வீடு எடுத்தில்ல. 17ஆம் வயதில் ஆண்டு ஏற்றுக்கொண்டேன். 30 வயது வரைக்கும் அவளோடு நான் தங்கி இருந்தேன். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், பட் ஐ நெவர் ஒர்க் வித் தம். எல்லாமே நான் சொல்லுற 24 மணி நேரமும் 7 வாரத்துல 360 நாட்கள் ஏதாவது ஒரு பண்டிகை. இதைத்தான் ஆண்டவர் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24-30 சொல்லுகிறார். அவர் பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அடுத்த வார்த்தை, மனுஷன் நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். நம்ம கவனிக்க வேண்டும். கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அவங்க வேலை ஒழுங்கா பண்ணிடுறாங்க. என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே வருவாங்க, என்ன செய்யணும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அகப்பட்டவன் நீ அல்லவா. அல்லவா சொல்லுகிறது, வந்து கோதுமைக்குள் பாருங்கள், கோதுமைக்குள் தோட்டக்காரன் இருக்கிறான், எஜமான் இருக்கிறான், அதை பாதுகாக்க இருக்கிறான். ஆனா வந்து இதெல்லாம் தாண்டி நயவசனிப்பு, அதாவது ஏதோ ஒன்றை சொல்லி நம்மை புத்தி மங்க செய்து அவர்கள் பக்கம் நம்மை திருப்பி வேதம் சொல்கிறது கலைகளை விதைத்து விட்டு போகிறான். அடுத்த வார்த்தை, பயிரானது வளர்ந்தது, கதிர் விட்ட போது கலைகளும் காணப்பட்டது. முக்கியமான வாசகம்.